ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஃபஸ்ட்டு நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அப்புறமா உங்கள் வீட்டில் என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இதுதான் இருந்தது, ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு நிறையா நெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையவே நெய் போட்டு தான் பண்ணேன். நிறைய நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், எவ்வளோ ஸ்லைஸாக முடியுமோ அவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வெங்காயம் போட்டால் தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜீரக சம்பா 1 kg எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு 20 minutes வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா குயிக்காக வெந்துடும். ஸோ 20 minutes நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து மட்டனில் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் ஒரு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், அவ்வளோதான். இதை போட்டு நான் ஒரு 30 to 40 minutes வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி பண்ணுறதுக்குள்ளே அது நல்லா மேரினேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா இதாகிட்டுருக்கு. இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ நான் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனோன்னா அதுக்குன்னு ரொம்ப வந்து இது பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனோன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து அடி பிடிக்காது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கை ஃபுல்லாக புதினா, கை ஃபுல்லாக கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி வேணும்னா போடுங்க, இல்லைனா போடாதீங்க. நான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், ஓகேவா? அதுக்கடுத்து வந்து நான் கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா மட்டன் எடுத்து போட்டுற வேண்டியது தான். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லா மட்டனையும் எடுத்து இதில் போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரும் பிரியாணி மசாலாவும் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன் கம்மியாக இருந்துச்சுன்னு. ஃபைனலாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் இதில் 1 லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகே? ஸோ இதை போட்டுட்டு நல்லா அந்த மசாலாஸ்லாம் மட்டனோட சேர்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் நேரம் மசாலாலாம் ஆனோன்னா, எனக்கு காரம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து நான் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன், ஸோ மட்டன் வேகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து 6 டம்ளர்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 12 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் இது பண்ண போகிறேன். 1:2 ரேஷியோ தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் 6 டம்ளர் தண்ணியை வந்து மட்டன் வேகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்புறமா அரிசி போடுறதுக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 6 டம்ளர் தண்ணியை மட்டும் நான் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மட்டன் வேகிறதுக்கு ஒரு 20 to 25 minutes. எனக்கு வந்து நல்லா குக் ஆகுறதுக்கு வந்து ஒரு 30 to 35 minutes ஆச்சு. நான் நல்லா மூடி போட்டு எனக்கு வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக வந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் 30 to 35 minutes வந்து நல்லா மட்டனை குக் பண்ணேன். ஸோ குக் பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். மட்டன் வெந்துருச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறமா மட்டன் ஓரளவுக்கு நல்ல ஒரு 75% வெந்ததுக்கப்புறமா அரிசி எடுத்து போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஒரு 6 டம்ளர்ஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிடுங்க. சூடு பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து பாருங்கள். தண்ணியெல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு நல்லா ஒரு உடையாமல் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தம் போட போகிறோம், ஓகேவா? ஸோ தம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தை ஃபுல்லாக வச்சு நாம் கொஞ்சமாக நெய் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 to 25 minutes தம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி. எனக்கு வந்து நல்ல உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மட்டன் பிரியாணி. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.